உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். இந்தியா முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிட மாணவர் கழகம் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்றும் இந்தியா முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்திலிருந்து வலியுறுத்துகிற கருத்து இந்தியா முழுவதும் நீட் கூடாது என்பதுதான். தமிழ்நாட்டில் மட்டும் என்று நாம் சொல்லவில்லை. ஒட்டுமொத்தத்தில் எல்லா மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படுகிறது. மாநில பாடத்திட்டங்களின் கீழ் படிக்கிற மாணவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்திய ஒன்றிய அரசின் மேலாதிக்க போக்கு இதிலே வெளிப்படுகிறது. மாநில அரசுகளுக்கு எதிரான ஆதிக்க போக்கு வெளிப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து நீட்டுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த எல்லா மாற்றங்களும் உன்னிப்பாக கவனித்தால், நுட்பமாக கவனித்தால் இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றங்களுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது. மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது என்பதுதான். இந்திய அரசியலின் போக்குகளை மண்டல் பரிந்துரைக்கு முன், மண்டல் பரிந்துரைக்கு பின் என்று நாம் பகுப்பாய்வு செய்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இது. அகில இந்திய அளவிலே ஓபிசி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பதற்கு இந்த புள்ளிதான் மிக மிக வலிமை வாய்ந்த ஒரு புள்ளியாக இருக்கிறது. மண்டல் பரிந்துரைக்கு முன்பு இடஒதுக்கீடு இருந்தது. எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு இருந்தது. அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்போடு அது நடைமுறையில் இருந்தது. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தினார்களா இல்லையா என்பது வேறு. அதை நடைமுறைப்படுத்துவதிலே எவ்வளவு பெரிய துரோகங்களை செய்திருக்கிறார்கள், சதிகளை செய்திருக்கிறார்கள் என்பது வேறு. ஆனால் அதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது வெளிப்படையாக இல்லை. விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலே மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது. அது நடைமுறைக்கு வந்த நொடியில் இருந்து உயர் சாதி அல்லது முன்னேறிய சாதி அல்லது பார்ப்பன பனியா போன்ற அடையாளங்களை கொண்ட சாதிகள் எவ்வளவு ஆவேசமாக வீதிக்கு வந்தார்கள், வெகுண்டெழுந்தார்கள், ரத்த வெறி கூச்சல் போட்டார்கள், விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள். அதன் பிறகு எப்படி அவர்கள் அரசியலை முன்னெடுத்தார்கள், காய்களை நகர்த்தினார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று, நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று. ஓபிசி சமூகத்தினருக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குரல் நீண்டகாலத்து குரல். அதற்கான போராட்டம் என்பது நாடு விடுதலை பெற்ற நாளில் இருந்தே தொடங்கிவிட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய
அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தபோது அவர் சொன்ன காரணங்களுள் இதுவும் ஒன்று. ஓபிசி சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான இந்த அரசு அதை பொருட்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைத்தார். காக்கா கலேல்கர் அவர்களின் தலைமையில் அதன் பிறகு ஒரு கமிஷன் போடப்பட்டது. அந்த அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டும் அன்றைக்கு அது நடைமுறைக்கு வரவில்லை, கிடப்பிலே போட்டுவிட்டார்கள். அதன் பிறகு நாடு தழுவிய அளவிலே ஓபிசி மக்களின் சமூக நீதி குறித்த குரல் இன்னும் வலுவாக எழுந்த பிறகு மண்டல் பிபி மண்டல் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பெற்று அந்த அறிக்கை அரசுக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நல்வாய்ப்பாக விபி சிங் பிரதமரானார். அவர் பிரதமர் ஆவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் பேராதரவாக நின்றார்கள். திராவிடர் கழகம் பேராதரவாக இருந்தது என்பது வரலாறு. ஆகவே என்ன பாதிப்பு ஏற்படும், எத்தகைய எதிர்விளைவு உருவாகும், ஆட்சி கவிழும் என்பதெல்லாம் தெரிந்தும் பிஜேபி அன்றைக்கு வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி அன்றைக்கு விபி சிங் ஆட்சிக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் திரும்ப பெறுவார்கள் என்பது, ஆதரவை திரும்ப பெறுவார்கள் என்பது தெரிந்த நிலையிலும் ஆட்சியே பறிபோனாலும் அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று நடைமுறைப்படுத்தியவர் சமூக நீதி விபி சிங் அவர்கள். அதன் பிறகு இந்திய அளவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் குறித்து நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது. எப்படி ஆர்எஸ்எஸ் தீவிரமடைந்தது, சங் பரிவார்கள் எப்படி வலிமை பெற்றார்கள், எப்படி அவர்கள் வெளிப்படையாக வந்து ஓபிசி மக்களுக்கு எதிரான காய்களை நகர்த்தினார்கள். அதுதான் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது, அடிக்கோடியிட வேண்டிய செய்தி அது. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் விஸ்வ இந்து பரிஷத்தும் இதர சங் பரிவார அமைப்புகளும் வீதிக்கு வந்து மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தினார்கள். அதிகாரத்தை நோக்கி வேகமாக நகர்ந்தார்கள். முன்னேறிய வகுப்பினர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற கூச்சல் போட்டார்கள். எல்லா தளங்களில் இருந்தும் முன்னேறிய வகுப்பினர் அப்புறப்படுத்தப்படும் நிலை உருவாகிறது. நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் நெடுங்காலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த முன்னேறிய வகுப்பினரின் அதிகாரம் மெல்ல மெல்ல பறிக்கப்படுகிறது. அந்த எண்ணிக்கை குறைந்து வருகிறது. எல்லா இடங்களிலும் ஓபிசியின் நுழைவு இருக்கிறது, என்ட்ரி, உள்ளே நுழைகிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் மிக முக்கியமான முனைப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஒருங்கிணைந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அத்வானி ரத யாத்திரை என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அது ரத்த யாத்திரையாக முடிந்து அந்த வேகத்திலேயே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த சூழலிலேயே அவர்கள் முன்வைத்த அஜெண்டா தான் இந்துத்துவ அஜெண்டா. அதுவரையில் இந்துத்துவ அஜெண்டா என்பது வெளியிலே பேசப்படாத ஒரு செயல் திட்டமாக இருந்தது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் முன்வைத்த அரசியல் ஓபிசியை இந்துக்கள் என்று அரவணைத்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் பிராமணர்கள் அல்லது முன்னேறிய சாதியினர் தனிமைப்படுத்தப்படும் நிலை உருவாகிவிடக் கூடாது. இவர்களோடு இணைந்து நாங்களும் இந்து, நீங்களும் இந்து, நாம் அனைவரும் இந்து, இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையிலே ஒன்று சேருவோம் என்கிற ஒரு புதிய குரல், ஒரு புதிய செயல் திட்டம், அப்படித்தான் அது முன்வைக்கப்பட்டது. அந்த டிராப், அந்த எலிப்புரியிலே போய் சிக்கிய ஏராளமான ஓபிசி தலைவர்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக, ஒரு தற்காலிக ஆதாயங்களுக்காக எல்லா மாநிலங்களிலும் கொண்டு போய் பிஜேபியை அறிமுகப்படுத்தினார்கள். பிஜேபியின் கொடிகளை ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். பிஜேபியின் சின்னங்களை வீதிகளிலே, வீடுகளிலே, இல்லங்களிலே, சுவர்களிலே எழுதினார்கள். எழுதியவர்கள் ஓபிசி தலைவர்கள். அதுதான் முக்கியமானது. இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டிலே வீதிக்கு வீதி, மூளைக்கு மூளை, ஒவ்வொருவரின் இல்லத்தின் சுவர்களிலும்
பாரதிய ஜனதாவின் சின்னத்தை யார் வரைந்தது? சின்னம் வரைவதற்கு அவர்களுக்கு ஏது ஆள்? வாக்குச்சாவடியிலே உட்கார்வதற்கு அவர்களுக்கு ஏது ஆள்? ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உட்கார்ந்தவர்கள் யார்? சின்னங்களை வரைந்தவர்கள் யார்? அந்த கட்சி வேரூன்றுவதற்கு யார் துணை நிற்கிறார்கள்? இதுவெல்லாம் விவாதத்திற்குரியவையா இல்லையா? அவர்கள் வலுப்பெற எங்கே இது போய் முடியும்? நீட் கொண்டு வந்தது என்பது அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதானே. எத்தனை தடைகள் சமூக நீதிக்கு எதிராக. எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிற சதி. ஏன் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிறார்கள்? வெறும் பொருளாதார ஆதாயத்திற்காகவா? இல்லை தோழர்களே, சமூக நீதியை நீர்த்து போகச் செய்வதற்குத்தான், அதை டைல்யூட் செய்வதற்குத்தான், அதைவிட முக்கியமாக ஓபிசி வலிமை பெறுவதை தடுப்பதற்காகத்தான். இந்த இடஒதுக்கீட்டால் ஓபிசி சமூகத்தினர் இந்தியா முழுவதும் வலிமை பெற்று வருகிறார்கள். எல்லா தளங்களிலும் வலிமை பெற்று வருகிறார்கள். அவர்களின் ஆதிக்கம் ஆங்காங்கே பரவி வருகிறது என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள். அதை தடுக்க வேண்டும். ஓபிசி சமூகத்தினரை வைத்தே தடுக்க வேண்டும். சாதி ஒழிப்பு போராளி மாவீரன் முடக்காத்தான் பாண்டியனின் நினைவு நாள் மற்றும் தியாகசீலர் கக்கன் அவர்களின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகமான அம்பேத்கர் திடலில் அமைக்கப்பட்ட அவர்களது திருவுருவப் படத்திற்கு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி, முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை ஒட்டி தருமபுரி கிழக்கு மாவட்டம் கடத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெத்தூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அலங்கரிக்கப்பட்ட தேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் புகைப்படத்தை வைத்து பெண்கள், குழந்தைகள் என மாவிளக்கு எடுத்து உரிமை மேளத்துடன் பானை சின்னத்தை ஏந்தியவாறு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். முன்னதாக அப்பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் கடத்தூர் ஒன்றிய செயலாளர்கள் ராஜசேகர் அன்புமணி, ஒன்றிய பொறுப்பாளர் ராமலிங்கம், அரூர் தொகுதி பொறுப்பாளர் பெரிய தம்பி, கேசவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள கௌதம்புரி கிராமத்தில் மறைந்த அம்பாசமுத்திரம் ஒன்றிய செயலாளர் பீம்ராவ் குடும்பத்திற்காக குவைத் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் குடும்ப நலநிதி 1 லட்சம் சேகரிக்கப்பட்டது. இந்த நிதியினை பீம்ராவ் மனைவி மற்றும் குழந்தைகளிடம் அந்த கிராமத்தை சார்ந்த விசிக இளைஞர்கள் முன்னிலையில் குவைத் விசிக அமைப்பு நிர்வாகிகள் வழங்கினர். இதில் குவைத் விசிக அமைப்பு செயலாளர் வெற்றியூர் மகிழன் செல்லதுரை, முதன்மை செயலாளர் அன்பரசன், பொருளாளர் சந்திரசேகரன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் செஞ்சுடர், தொண்டரணி துணை செயலாளர் குட்டி ராஜா மற்றும் மகேந்திரன், மணிபாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
முன்னாள் அமைச்சர் கக்கன் மற்றும் சமூக போராளி முடக்காத்தான் பாண்டியன் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கக்கன் மற்றும் முடக்காத்தான் பாண்டியன் ஆகியோரது திருவுருவப் படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொளி அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாளி, மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் யாழ் திலீபன், சிதம்பரம் நகர செயலாளர்கள் ஆதிமூலம், பாவணன், கிள்ளை நகர செயலாளர் விசு, ஒன்றிய செயலாளர்கள் கமல்ராஜ், ரஜினி, அருண் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாதி ஒழிப்பு போராளி மாவீரன் முடக்காத்தான் பாண்டியன் நினைவு நாளையொட்டி மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன் தலைமையில் முடக்காத்தானிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் சிவப்பு நீல நிறம் கொடியுடன் பேரணியாக மாவீரன் பாண்டியன் வீட்டிற்கு சென்று அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மேலூர் சசி, மாவட்ட செயலாளர்கள் தீபம் சுடர்மொழி, சிந்தனை வளவன், ரவிக்குமார், காளிமுத்து, மணியரசு, வில்லவன் கோதை, வழக்கறிஞர் அன்பழகன் ராம்குமார், டிபிஐ முத்து, பூமிநாதன், மின்னல் மலை, சக்திவேல் பாண்டியன், அழகுமணி, இளவழகன், குமார் வளவன், புளியம்மாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாதி மறுப்பு சமத்துவ திருமணத்தை ஆதரித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தின் மீதான தாக்குதலை கண்டித்து நெல்லை பாளையங்கோட்டை லூர்துநாதர் சிலை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, மதிமுக மாவட்ட செயலாளர் நிஜாம் உள்ளிட்ட தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் முத்துவளவன், புறநகர் மாவட்ட செயலாளர் MC சேகர், மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் நடராஜன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை MC கார்த்திக், தொகுதி செயலாளர் பாஸ்கர், நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நான் முதல் முறையாக பார்க்கிறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உலகம் முழுக்க இருக்கின்ற உலக தொழிலாளர்களுக்காக போராடுகின்ற ஒரு பேரியக்கம். சாதி மதம் பார்க்காமல், வர்க்க பேதம் பார்க்காமல் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று அறைகோல் விடுத்து எல்லோருடைய மானுட விடுதலைக்காக பாராட்டுகின்ற ஒரு பேரியக்கம் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள். அப்படிப்பட்ட ஒரு பேரியக்கம் இந்த சாதி மறுப்பு திருமணங்களை அல்லது காதல் திருமணங்களை நடத்துவதற்கு அல்லது அங்கே அவர்களாக போய் வழியே போய் 2 பேரும் வாங்க நாங்கள் திருமணம் பண்ணி வைக்கிறோம் சொல்லல. தம்பி மதன் குமாரா இருக்கட்டும் அல்லது தட்சாயினா இருக்கட்டும், இவர்கள் போய் ஓடி போய் நீங்க வாங்க நாங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம் சொல்லல. எங்கே பாதுகாப்பு கிடைக்குமோ, எங்கே அமைதி கிடைக்குமோ, எங்கே நமக்கான நீதி கிடைக்குமோ அங்கே போய் சேர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பவர்கள் தான் இடதுசாரிகள். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய நெல்லை மாவட்டத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு வந்து எங்களை திருமணம் செய்து வைப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் நேராக காவல் நிலையத்திற்கு போகலாம். காவல் நிலையத்திற்கு போனால் என்ன பண்ணுவாங்க, நேராக உடனே போன் பண்ணுவாங்க. யாருக்கு? பெண் வீட்டாருக்கு போன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, உங்க பொண்ணு வந்திருக்கிறாங்க. காவல்துறையுடைய செயல்பாடுகள் என்ன, தன்னை நம்பி வந்திருக்கின்ற காவல்துறை தான் இன்றைக்கு ஆயுதங்களோடு அவர்கள் தான் இந்த மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கிறார்கள். அவர்களிடம்தான் ஆயுதங்கள் இருக்கின்றன, அவர்களிடம் சட்டம் அவர்களிடம்தான் இருக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த மக்களை பாதுகாப்பதற்கான வழிகாட்டுதல் அங்கேதான் இருக்கிறது. ஆகவே நாம் காவல்துறைக்கு போய் நாம் போய் நின்று எங்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று செய்து வைத்து விடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்ய வேண்டிய உடனடியாக வேலை எதிர்தரப்பிலே புகார், எதிர்தரப்பை தொலைபேசி செய்து இவர்களை அவருடைய ஒப்படைப்பதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே காவல்துறையிடம் நாங்கள் போகவில்லை. காவல்துறை நான் நம்பல. காவல்துறைக்கு போனாலே பயமா இருக்குது.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள கருணாகரநல்லூரில் சில தினங்களுக்கு முன் தாமரைக்கண்ணன் என்பவரது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் வீடு முழுவதும் எரிந்து முற்றிலும் சாம்பலானது. இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் அறிவுறுத்தலின் பேரில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அக்கிராமத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட நபர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். பின்னர் குடும்பத்தாருக்கு முதற்கட்டமாக அரிசி மற்றும் காய்கறிகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது நகர செயலாளர் நாகராஜன், வானமாதேவி ராஜா, இளைய பெருமாள், வினோத், ஆனந்த்மணி, செல்வகுமார், கருணாகரநல்லூர் முகாம் செயலாளர் பழனிவேல், அக்ரி ஜெயபிரகாஷ், சஞ்சீவ் காந்தி, மணிவண்ணன், ராஜதுரை ஆகியோர் உடனிருந்தனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,